வணக்கம். இன்றைய குறள் 226. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அதொருவன் பெற்றான் பொருள் வைப்பழி. அதாவது, எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும். அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமும் ஆகும் அப்படி என்றாரு வள்ளுவர். அதுக்கு நாயதன கதை. ஆறுமுகம் ஓட்டலில் திடீர் ரெய்டு. ஆறுமுக ஓட்டல் அந்த ஊரில் பல கிளைகளை வைத்து சக்கப்போடு போடும் ஒரு ஓட்டல். அதன் உரிமையாளர் ஆறுமுகத்தை பிடிக்காத அரசியல் கட்சிகள் தனக்குள்ள செல்வாக்கை வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறையை ஏவியது. அவர்கள் அன்று முழுவதும் அலசி பார்த்தும் அவரிடமிருந்து ஒரு பைசா எடுக்க முடியவில்லை. அப்பொழுது ஆறுமுகம், நீங்கள் என்னுடைய பணத்தை எல்லாம் எங்கே வைத்திருக்கிறேன் என்று கேட்டால் நானே காட்டுகிறேன், நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் என்று கேட்டுவிட்டு 3வது மாடிக்கு அமலாக்கத்துறை அழைத்து கொண்டு போனார் ஆறுமுகம். அங்கிருந்து பார்க்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் கண்களுக்கு தெரிந்தது குடிசைகள், குடிசையில் உள்ள மக்கள். இவங்க கிட்ட தான் நான் சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் இருக்கு, போய் கேட்டு எடுத்துக்கோங்க என்றார் ஆறுமுகம். உடனே அமலாக்கத்துறையினர் அந்த குடிசைகளுக்கு ஓடினர். அங்கு ஏதாவது வைத்திருக்கிறாரா என்று பார்த்தால் அங்கு ஒன்றுமில்லை. அப்பொழுது மீண்டும் அவர்கள் ஆறுமுகத்தை கேட்டனர். அவர்களின் பசியில்லா வயிறு, அதுதான் நான் சம்பாதித்த சொத்து என்றார் ஆறுமுகம். அதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் சொல்கிறார். அதாவது, இவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே இல்லாத ஏழைகளின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும் என்று, அதுதான் பொருள் பெற்றவர் தம் பொருளை சேமித்து வைக்க இடமும் ஆகும் என்று சொல்கிறாருன்னா, பசி இது. இப்போ காசு இருக்கிறவன், பணம் இருக்கிறவன் எல்லாத்தையும் சாப்பிட முடியுதா? சுகருன்றான், பிபின்றான், அப்புறம் அல்சருன்றான், எல்லா வியாதி வருது. ஆனால் ஏழைங்களுக்கு கொடுங்கப்பா, இல்லாதவங்களுக்கு கொடுங்க, புண்ணியமாவது கிடைக்கும். அதை வச்சு நீ என்ன பண்ண போகிறோம்? வெறும் பேப்பர், பணம்னு நினைக்காதீங்க, வெறும் பேப்பர். அதை ஜனங்களுக்கு கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அப்போ தான் நமக்கு புண்ணியமும் கிடைக்கும், அந்த பணத்துக்குரிய மரியாதையும் கிடைக்கும். நாம் உழைச்ச உழைப்பு உண்மையாக இருந்துச்சுன்னா அது நிச்சயமாக அது ஏழைங்களுக்கு போய் சேரணும். அப்போ தான் அந்த பணத்துக்கு மரியாதை. அதை வச்சு நீங்கள் இரும்பு போட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிங்கன்னா கரையாந்தான் இது பண்ணணும். பேங்க்கில் போட்டு வச்சுருந்தா அவன் எப்படி எடுத்துருவான்? அவன் இன்கம் டேக்ஸு, அந்த டேக்ஸு, இந்த டேக்ஸுன்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை எடுத்துருவான். அதனால் அவங்ககிட்டையும் கொடுக்காதீங்க. மக்களுக்கு செலவு பண்ணுங்கப்பா, மக்களுக்கு செலவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நாளை மறுபடியும் சந்திப்போம்.